மட்டன், சிக்கன்ல கொத்துக்கறி சாப்பிட்ருப்பீங்க. காளான்ல கொத்துக்கறி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். காளான் கொத்துக்கறி செய்றதுக்காக அடுப்புல கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, அது கூட பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நல்ல பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறீங்களோ, அதில் பாதி அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்து, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏத்தாப்புல மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். காளான்லேருந்து நிறைய தண்ணி வெளிய வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து காளானை நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது வந்துட்டு இந்த கறி தோசைலாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். சப்பாத்திக்கு தான் சாப்பிட்டோம். அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.